நெட் ஃபவுண்டேஷன் குழுவில் இருக்கும் உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே நாம் படித்த கிறிஸ்துவுக்காக வாழும் வாழ்க்கை என்ற பாடத்தை அறிமுகத்தை நாம் கேட்டோம். இப்பொழுது நாம் இந்த பாடத்தில் மொத்தம் 7 லெசன்ஸ் இருக்கிறது. அதில் முதலாவது லெசன், அதாவது முதலாவது அதிகாரம், கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதம். இந்த முதலாவது லெசன்ல கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதம், எதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால், 10 கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது அதனால் வரும் ஆசீர்வாதத்தை இந்த லெசன் நாம் பார்க்க இருக்கின்றோம். 10 கட்டளைகள், அது எப்படி வந்தது, அதனுடைய வரலாற்று விவரங்கள் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. அதை யாருக்கு கொடுத்தது, எங்கே கொடுக்கப்பட்டது, ஏன் இதை கடைபிடிக்க வேண்டும், இதன் பயன்பாடு என்ன, இதை கடைபிடித்தவர்கள் யார், மனிதர்கள் மற்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இதை கடைபிடித்தார். அவர் இதை முழுமையாக கடைபிடித்து 2 கற்பனைகளாக நமக்கு கூறியிருக்கிறார். இந்த 10 கட்டளைகளும் 2 வார்த்தைகளுக்குள்ள அடக்கிவிடலாம். அதாவது லவ்விங் காட் அண்ட் லவ்விங் மேன், லவ்விங் காட் அண்ட் லவ்விங் அதர்ஸ். ஆண்டவரை நேசி, அதே போல மற்றவர்களையும் நேசி. இந்த 10 கட்டளைகளும் 2 விதமாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று, முதல் 4 கட்டளைகள் ஆண்டவரை நேசிக்கக்கூடியதாகவும், அடுத்து 6 கட்டளைகள் மற்றவர்களை நேசிக்கக்கூடியதாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்த 10 கட்டளைகள் இருந்து கீழ்ப்படிதல் என்னும் ஒழுக்கத்தை பழைய ஏற்பாட்டில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை, நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று சொல்லி, அப்ப அதிலிருந்து சொல்லப்பட்ட இந்த கீழ்ப்படிதல் பழைய ஏற்பாட்டு முழுமையாக நாம் காணலாம். 10 கட்டளைகளில 3 செயல்பாடுகள். முதலாவது, 10 கட்டளைகளை நாம் நன்மை வழி நடத்தும். 10 கட்டளைகள் நம்மை வழி நடத்தும் வழிகாட்டியாக 10 கட்டளைகள் இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, கர்த்தரின் கட்டளைகளில் நமக்கு வரும் ஆசீர்வாதங்கள், சந்தோஷம், சமாதானம், ஞானம். மூன்றாவது, கர்த்தரின் கட்டளைகளை நாம் விசுவாச பரீட்சைக்கு உட்படுத்தப்படுவோம். ஏனென்று சொன்னால், ஆண்டவரை நேசிக்கிறேன், பிறரை நேசிக்கிறேன் என்று சொல்லி அது செய்யாமல் ஆண்டவருக்கு ஆராதிக்கும் போது, சேவை செய்யும் போது அது சாத்தியமற்றதாக காணப்படுகிறது. ஆகவே இந்த 10 கட்டளைகளில முதலாவது வழிகாட்டியாக 10 கட்டளைகள். இயேசு கூறினார், நியாயப்பிரமாணத்தை, தீர்க்க தரிசன வசனங்களை நான் அழிப்பதற்கு இல்ல, அது நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று சொல்லி. அப்ப கர்த்தர் மோசேயோடு சொன்னார், நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு அதன்படி நடந்தால் நான் உங்களுடைய தேவனா இருப்பேன், நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு வாக்கு பண்ணின வாக்குதத்த தேசத்துல கொண்டு போய் உங்களை வைத்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. அப்ப இந்த 10 கட்டளைகள், முதலாவது வார்த்தை இப்படியாக தொடங்குகிறது, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி. அப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து இந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்தினார், அவர் மட்டுமே விடுதலை செய்தார், அவர் மட்டுமே இவர்களை முற்றிலுமாக வெளியே கொண்டு வந்தார் என்பதை இங்கே இந்த கட்டளைகள் தெளிவுபடுத்துகிறது. இதனுடைய சுருக்கம் இவ்விதமாக கூறப்படுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு தேவனிடத்துல அன்பு கூறுவாயாக என்று சொல்லி. அப்ப எல்லாமே முழுமையாக. இதற்கு ஒப்பாக இரண்டாவது, பிறனிடத்துல அன்பு கூறுவாயாக. இரண்டாவது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல அன்பு கூறுவாயாக. இஸ்ரேல் மக்களை பார்த்து ஆண்டவர் மோசே மூலமாக சொன்ன வார்த்தை, தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று சொல்லி. அதே விதமாக நாமும் கூட இயேசுவினிடத்துல அன்பு கூற வேண்டும், அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும்.
ஏற்கனவே நான் கூறின பிரகாரம் 10 கட்டளைகள், முதல் 4 ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும்படியாகவும், அடுத்த 6 பிறரை நேசிக்கும்படியாகவும் இருக்கிறது. இங்க முதலாவது கட்டளை, என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னால், அவர் நித்தியமானவர், அவர்தான் மனிதர்களை சிருஷ்டித்தவர், சர்வ ஏகாதிபதி என்று அநேக வார்த்தைகள் உள்ளது. கர்த்தர் தம்மை எந்த உருவத்தாலும் அடையாளப்படுத்த விரும்பவில்லை. அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார். ஆகவே தான் மோசேக்கு சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி. ஆகவே முதல் கட்டளை, என்னென்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். விக்கிரத்தை உண்டாக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாக்களுக்கு ஒப்பான யாதொரு சொரூபத்தையும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அப்படி உண்டாக்கும் பொழுது அவருக்கு அது எரிச்சலை உண்டாக்குகிறதாம். என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவரா இருக்கிற தேவனா இருக்கிறார். 3வது கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்காதிருப்பாயாக. அனைவருக்கும் தெரிந்த உண்மை, சிலர் தன்னுடைய சொந்த காரியங்களுக்காக தேவனுடைய நாமத்தை உபயோகப்படுத்துவது உண்டு. மந்திரம், மாய தந்திரம் காரியங்களுக்கு, இந்த சிறப்பான வல்லமைகளுக்கு ஆண்டுடைய நாமத்தை உபயோகப்படுத்துவது உண்டு. ஓய்வு நாளின் விளக்கம், 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாளிலே உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை ஆராதிப்பாயாக என்று சொல்லி ஆண்டு சொல்லியிருக்கிறார். 4வது கட்டளையில் இல்லை. அப்ப இந்த ஓய்வு நாள் அனைவரும் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆராதனை தவிர வேற எதையும் செய்ய வேண்டாம். அதுல யாரெல்லாம் பங்கு கொள்ளலாம்? குடும்பத்தில் உள்ள கணவன், மனைவி, பிள்ளைகள், அவர்களுக்கு இருக்கிற வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், மிருக ஜீவன்கள், வாசல் இருக்கிற அந்நியன்கள், யாரா இருந்தாலும் ஓய்வு நாளில அதை அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி இங்க சொல்லப்படுகிறது. வேற எந்த மதத்திலும் இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கம் கிடையாது. ஓய்வு நாளில கடவுளை ஆராதிக்கக்கூடிய ஒரு முறைமை வேற எந்த மதத்திலும் கிடையாது. இங்கே அழகாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், முழு குடும்பமும், அது அந்நியனானாலும் யாதொரு மக்களா இருந்தாலும் மிருக ஜீவன்கள் கூட எதுவும் செய்யக்கூடாதான் அந்த நாளிலே. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். 4வது கட்டளை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அப்ப தேவன் 6 நாளும் வேலைகளை செய்து 7ஆவது நாளிலே மனிதன் ஓய்ந்திருக்கும்படியாக செய்தார். அது தேவனுக்கு அல்ல, மனிதனுக்காக ஓய்வு நாளை ஆண்டவர் உருவாக்கினார். நம்முடைய வணக்கத்திற்கும் பக்திக்கும் ஆராதனைக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் ஆண்டவர் தகுதி உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே இந்த 4 கட்டளைகள் ஆண்டவரை நேசிக்கும்படியாக அமைந்துள்ளது. அடுத்து வருகிற 6 கட்டளைகள், உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று இயேசு சொன்ன கற்பனையாக காணப்படுகிறது. 5வது கட்டளை, உன் தகப்பனையும் உன் தாயும் கனப்பண்ணுவாயாக. இந்த கீழ்ப்படிதல் குடும்பத்தில் இருந்து தொடங்குகிறது. எபேசியர் 6:1 நாம் வாசிக்கும் பொழுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் அப்படின்ற வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படினோம், அவருடைய கட்டளைகள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினோம், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு வழிமுறை குடும்பத்தில் இருந்து ஆண்டவர் தொடங்குகிறார். இது குடும்பத்தை இயற்கையாக ஒரு முழு சமுதாயத்தை ஒழுக்கமுள்ள ஒரு சமுதாயமா கொண்டு வர ஆண்டவர் வடிவமைத்திருக்கிறார். ஆகவே குடும்பத்தில் பெற்றோர்களிலிருந்து பள்ளிக்கு செல்லும் போது, வேலை ஸ்தலத்துல, சமுதாயத்துல இந்த கீழ்ப்படிதலை ஆண்டவர் விரும்புகிறார். 6வது கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக. தேவனுடைய பார்வையில அவர் சிருஷ்டிக்கப்பட்ட அனைவரும் அவருக்கு விசேஷித்தமானவர்கள். அப்போ என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்காக பிறரை கொலை செய்வது தவறான காரியம். போர் மற்றும் சட்ட ரீதியான தண்டனை அது இதுக்கு உட்படுத்தப்படவில்லை. மற்ற என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டு கொலை செய்வது ஆண்டவர் வெறுக்கிறார். 7வது, விபசாரம் செய்யாதிருப்பாயாக. கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஒழுக்கம் இருக்குது என்று சொன்னால் இந்த விபசாரம். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் பற்பல பகுதிகளில வாலிப பிள்ளைகள், வன்கொடுமை, பாலியல் இதெல்லாம் இருக்கு. ஆகையினால இந்த விபச்சாரத்தை, பெண்களுடைய துஷ்பிரயோகத்தை
ஆண்டவர் முற்றிலுமாக வெறுக்கிறார். 8வது கட்டளை, களவு செய்யாதிருப்பாயாக. பிறருடைய பொருட்களை அபகரிக்காம, திருடாம, தனக்கேற்றவைகளை உழைத்து சம்பாதித்து ஆண்டவருடைய மகிமைக்காக வாழும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 9வது கட்டளை, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று சொன்னால், இன்னைக்கு சாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது. மனிதனுடைய சாட்சிக்கு அப்பாற்பட்டு இந்த டிஜிட்டல் வீடியோ கேமரா இதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ஆகவே பொய் சாட்சி சொல்லாம, பிறர்களை தவறான வழியில குற்றப்படுத்தாம இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 10வது கட்டளை, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய வீடு என்று சொன்னால், இந்த நாட்களில அநேக காரியங்கள், பிறருடைய சபை, பிறருடைய ஆத்துமாக்களை, பிறருடைய ஐபோன், லேப்டாப், இன்னும் அநேக யூடியூப்லேருந்து பாடல்கள், பிரசங்கம், வாகனம், பணம், இன்னும் நிறைய காரியங்கள் அடங்கியிருக்கிறது. பிறருடையதை நாம் அபகரிக்காம, அதன் மீது இச்சை நாம் வைக்காம, தனக்குண்டானதை போதும் என்கிற மனப்பான்மையோடு வாழ ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய கட்டளையினால் வரும் ஆசீர்வாதம் 3. 1 சந்தோஷம், சமாதானம். சங்கீதத்தில் அவைகளை நாம் காணலாம். நீதிமொழிகளில் உள்ள ஞானம், அந்த வார்த்தை கீழ்ப்படியும் போது ஞானம் வருகிறது. ஆராதனை என்பது கீழ்ப்படிதலின் சோதனையாக உள்ளது. சேவை செய்யாமல் கடவுளை தொழுது கொள்வது சாத்தியமற்றது. மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிக்கரங்களை நீட்டி அதன் மூலியமாக ஆண்டவருடைய நாமத்தை ஆராதிக்கும் பொழுது அதை அவர் விரும்புகிறார். ஆகவே இந்த முதலாவது லெசன்ல நாம் கற்றுக்கொள்வது, இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதனால் வரும் ஆசீர்வாதம். 3 விதமான ஆசீர்வாதம்: சந்தோஷம், சமாதானம், ஞானம். இந்த வார்த்தைகளை எப்படி நாம் கடைபிடிப்பது? தலை, இருதயம், கரங்கள், ஹெட், ஹார்ட், ஹேண்ட்ஸ். இதன் மூலியமாக நாம் யோசித்து, நம்முடைய யோசனைகளை யோசித்து, இருதயத்தில் அதை தியானித்து, கரங்கள் மூலியமாக கடைபிடிக்க முயற்சிப்போம். கர்த்ததாமே இந்த கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதத்தின் மூலியமாக நம்மை வழிநடத்துவாராக என்றார் என்பதே. ஆமென்.